ஐயா சாப்பிட்டே இருக்கீங்க. என்ன அது? இது வந்து காரைக்காயின்னு சொல்லுவாங்க, காரை முள்ளுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையை அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு 1 வார காலம் மோரில் கலக்கி சாப்பிட்டு கொண்டு வரும் பொழுது பித்தப்பையில் ஏற்படுகிற கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கும். அந்த ஆற்றலுடைய இந்த காரைக்காய் மூலிகை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை வந்து சாப்பிடுவாங்க. பித்த சூடெல்லாம் குறைக்கக்கூடியது, உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு அருமையான பழம் இது காரைப்பழம். பித்தப்பை கல்லை வந்து அற்புதமாக கரைக்கின்றீங்க. ஆமாம். இது எப்படி எடுத்துக்கணும் ஐயா? பித்தப்பை கல் உள்ளவங்க இந்த இலையை இந்த போல் பறித்து எடுத்துக்கிட்டோம். பறித்து எடுத்துக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு நல்லா அம்மியில் நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு இதை வந்து அப்படியே மோரில் போட்டு கலக்கிட்டு அந்த மோரை குடிக்கணும் ஒரு 3 நாளைக்கு. அப்படி குடிச்சிட்டு வரும்போது 3ன்றது 10 நாளைக்கு செஞ்சு வரும்பொழுது இந்த பித்தப்பை கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். கூட ஏதாவது மருந்து கொடுத்து இது துணை மருந்தாக கொடுக்கலாம். பித்தப்பை கல்லுக்கு அற்புதமான மருத்துவ தகவல் சொல்லியிருக்கீங்கய்யா. நன்றிங்கய்யா.